ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். மல்லி சட்னி, தக்காளி சட்னி அரைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மல்லி சட்னிக்கு முதல்ல வதக்கிக்குவோம். மல்லி துவையல், மல்லி துவையலுக்கு கட்டி சோறு கட்டிட்டு போகிறவங்கள அவங்களுக்கு ஒரு நடக்கலை பருப்பு போட்டுக்கலாம். முதல்ல மல்லி துவையல். ஆமாம், வறுத்து எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்த கடலைன்னா அப்படிலாம் போடலாமா? இல்லை அதே வறுக்கணுமா? இல்லை, வறுத்த கடலைன்னா லேசாக வறுக்கணும். இதெல்லாம் கலந்து அரைச்சோம்னா துவையை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. போயிருக்கா? மிளகாத்தை போட்டுக்கலாம். பிச்சு போடணும். மிளகால பிச்சு போடணும். ஆமாம், இல்லைன்னா தெரிஞ்சு. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். என்ன போட்டு அப்படியே கீழே இருக்கும், கீழே சிவப்பு கொடையில். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்போ வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இப்போ மல்லி போட்டுக்கலாம். தேங்காய் வதக்கலாம். அது இருந்தால் போடணும். இது தேங்காய் வதக்கி இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேங்காயை தனியாக வதக்கிறோம். சட்டி மல்லி வதங்கணும். புளி புளி போட்டுக்கலாம். தேங்காய் இதோட போட்டோம்னா வதங்காது, கெட்டு போகும். இதுனா தனியாக வதக்கி போட்டோம்னா நல்லா இருக்கும். கெடாது. ஒரு வாரம் நாள் அப்படியே இருக்கும்.
அது தண்ணியாக இருக்கும், மல்லி அலசி வச்சுருக்கோம்ல அதனால. இந்த பாருங்க, இது டூர் போகிறவங்களுக்கு துவைய ஒரு வாரம்னா கூட அது கெடாது. இந்த துவைய இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஆமாம், ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கே செய்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் இதை போட்டு ஒன்றா வச்சுக்குவோம். மிளகா வத்தல், கடலப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, புளி, பெருங்காயம், சூப்பராக இருக்கும் இந்த துவைய. எல்லாம் அங்கே மிக்சர் துவைய. இப்போ போதும், அமர்த்திடலாம். இந்த பாருங்க, தண்ணி ஊறாது வத்தணும். தண்ணியாக இருக்கு பாருங்க, தண்ணி ஊற அந்த மல்லியில் இருக்கிறது பூரா தண்ணியெல்லாம் அது பண்ணிடணும். வத்தி இது பண்ணால் தான் அது கெடாமல் இருக்கும். கெடாமல் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு இப்போ கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுது. ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி, பெருங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை, இந்த பாருங்க, நல்லா ஆற வச்சு அவங்க காரத்தக்கன போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, பத்தலைன்னு. இப்படி அரைங்க, துவைய நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அப்புறம் இட்லிக்கும் வச்சுக்கலாம். இட்லிக்கும் வச்சுக்கலாம். சூப்பரான துவைய, மல்லி துவை. மல்லி, நடக்கடலை பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் கலந்த துவைய. அவ்வளோதான். போதும். இப்போ தக்காளி சட்னி. இப்போ துவைய ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ ஆற வச்சு அரைச்சி வச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சிட்டு காமிக்கிறேன். மல்லியில் சௌரியமாக கிடக்கு. இப்போ தக்காளி சட்னி அரைக்கலாம். இது ட்ரெயின் தக்காளி சட்னி. ட்ராவல் போகிறவங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெடாது. அதுக்காக தான் இந்த சட்னி. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டு, இதில் தக்காளி கொதிக்கும். இப்போ இதில் மிளகாத்தலை போட்டுக்கலாம். அது எத்தனை கட் பண்ணுறது வரைக்குமா? சரியாக வருதுல. உப்பு போடுறேன். இப்போ கொஞ்சம் உப்பு பழங்கிறது போட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். திரும்பி ஆற வச்சு அரைச்சிட்டு திரும்பி கொதிக்க விடணும். அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? கொதிக்க வச்சாதான் வந்து கெடாமல் இருக்கும். சத்தவா ஒரு வாரத்துக்குனாலும் 10 நாளைக்குனாலும் கெடாமல் இருக்கும் இந்த சட்னி. லேசாக வதங்கினா போதும். ஆமாம், லேசாக வதங்கினா போதும். இதுக்கு பேர் ட்ரெயின் சட்னி. ட்ராவல் சட்னி.
இந்த பக்குவத்துக்கு எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். அதையும் சும்மா லேசாக வதக்கினா போதும். ஏன்னா அரைச்சி திரும்பி நம்ம வதக்க தான் போகிறோம். அதனால அப்படியே நறுக்கி போட்டு அரைச்சோம்னா அது ஒரு ரொம்ப பச்சையாக இருக்கும். பச்சையாக தெரியும். இது நல்லா ஒரு லேசாக வதக்கிட்டோம்னா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவங்களும் ஆள் தக்கன 2 வெங்காயம் 2 தக்காளி விதைக்குங்க. எங்கள் வீட்டில் ஆள் 10 பேர், அதனால் நாங்கள் 10 பேர். போதும், இந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அமர்த்திடுறோம். இது வதங்கிருச்சு, இப்போ அமர்த்தலாம். போதும், இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ ஆற வச்சு அடுத்து அரைச்சிக்கலாம். ஆமாம், ஆற வச்சு அரைச்சிட்டு அரைச்சாச்சு. சட்னியை தாளிச்சிக்கலாம், தக்காளி சட்னியை. தூக்கி கூட ஊற்றணும். எல்லாம் காஞ்சிச்சு, கடந்தூர் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டாச்சு. இது மாதிரி வதக்கி நல்லா சுருள வதக்கிடணும். வதக்கி வச்சுக்கணும். 10 நாள் 1 வாரத்துக்கு கூட கெடாமல் இருக்கும் சட்னி. நம்ம எவ்வளோக்காலம் வதக்கணுமோ அவ்வளோக்காலம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் தெரிக்கும், அதனால கொஞ்சமாக போட்டு. நல்லா சுருண்டு வரணும். இப்போ நல்லா சுருண்டு சட்னி எல்லாம் தாளித்து விட்டாச்சு. நல்லா சுருள கிளறணும்னா அது வாட்டுக்கு இருக்கும் 10 நாளைக்கு. இது வச்சு அரை மணி நேரம் ஆகும். வாங்க தாளிச்சு. இது வந்து கிண்டையில் வந்து டப்பு டப்புன்னு தெரிக்கும். அதனால் எப்பயுமே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மூடியை போட்டு டவக்குன்னு மூடிடணும். இப்போ லெமன் போட்டு தாளிக்கிறோம். பழங்கள் பிள்ளைகள்லாம் டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு போயெல்லாம் அந்த பப்பட் மாதிரி கூட்டு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் அவசரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் லெமன் கூட்டு.
புளியோரை குட்டில் வைக்கிறோம்ல அது மாதிரி லெமன் கூட்டி இப்படி தாளித்து வச்சுக்கோங்க. அப்பப்போ செய்யாதீங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொதிக்க வச்சு உள்ளதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா அது வாட்டு கிடக்கும். இப்போ எண்ணெய் காயுது. அது டப்பு டப்புன்னு தெரிக்கும். கடுகுளுந்தம் பருப்பு. கடுகுளுந்தம் பருப்பு. இப்போ கடலைப்பொடி போட்டு பெருங்காயம் போட்டு மிளகாத்தூள் கிள்ளி வச்சியா? மிளகாத்தூள் கிள்ளி வச்சியா? இல்லை. இப்போ இஞ்சி பச்சை மிளகா போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு பட்டை வத்தலும் போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லெமன் சாதம். இப்போ போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக போட்டுக்கோன்னா அப்புறமேட்டுக்கு இது பொரியிடும். அதனால் இதில் போட்டுக்கணும். அதில் வந்து மஞ்சப்பொடி போடக்கூடாது. லெமன் ஒரு தண்ணியில் தான் போடணும். மஞ்சப்பொடி வந்து லெமன் தண்ணி வச்சுருக்கோம்ல அதில் தான் போடணும். அதில் எண்ணெயில் போடக்கூடாது, கறிட்டு. உப்பு, மஞ்சப்பொடி, லெமன் கூட்டு, லெமன் சாறு. லெமன் சாறு. இப்போ அதை ஊற்றி விட்டுருலாம். இப்போ லெமன் கொடுத்து சரியாயிடுச்சு. இது மாதிரி இறக்கிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தை வடித்து கொட்டையில் 2 கடுகு 2 கடலைப்பருப்பு போட்டு இந்த கூட்டையும் போட்டு கிளறிக்கங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேணும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். இப்போ அமர்த்திடுறோம். இப்போ பார்த்துருவோம் வாங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துடலாம். ஆனால் டப்பு டப்புன்னு தெரிக்கும். கோளாரம் இறக்கணும். மூடி வச்சிருங்க. மூடி வச்சிடும். இப்போ அமர்த்திடலாம் அடுப்பை. இந்த பக்குவத்துக்கு வரவும் சட்னி ரெடி. டிராவல் சட்னி ரெடி. ஆமாம், டிராவல் சட்னி ரெடி. தக்காளி சட்னி, மல்லித்தொக்கு இப்போ ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. ட்ராவலுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க. 10 நாள்னாலும் கெடாது, 1 வாரம்னாலும் கெடாது. 3 நாள் ட்ராவலில் போகிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க. சூப்பரான இருக்கும். இட்லி, லெமன் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.